ஹலோ வணக்கம். என் செல்ல பிள்ளைங்களுக்கு நண்புள்ளங்களுக்கும் வணக்கம். இது வரைக்கும் அம்மாவோட லைஃப் ஸ்டோரியை பார்த்த என் அனைத்து சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் பார்த்துட்டு யாரும் மெசேஜ் இது வரைக்கும் ரொம்ப பண்ணலை. ரொம்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கீங்க. ஒரு சில பேர் மெசேஜ் பண்ணிக்க, ரொம்ப பேர் பண்ணலை. சரி, உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்க, இல்லைன்னா தள்ளி விட்டுருங்க. எங்களுக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஒரு ஆசையில் தான் நான் அம்மா வந்து இந்த லைஃப் ஸ்டோரியை போடுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வியூஸ் கொஞ்சம் வாட்ச் அவர் ஏறும், வியூஸ் ஏறும். அம்மாவோட சேனல் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். லைஃப் ஸ்டோரி போட்டால் உங்கள் அம்மா எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிறாங்க, பரவாயில்ல, இந்த அளவு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் முன்னேறி தான் இன்றைக்கி இப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்கன்றதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் சொல்லுங்களா. அதனால தான் அம்மா வந்து தொடர்ந்து நான் போட்டுக்கினே இருக்கிறேன். கண்டிப்பாக பார்ப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் பார்த்து என் செல்ல பிள்ளைங்க எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அம்மா கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் செல்ல பிள்ளைங்களா. ஓகே, வாங்க வாய்ஸ் மெசேஜ் வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் அண்ணன் செத்துட்டு அண்ணன் இறந்துட்டாங்க இல்லைங்களா. அண்ணன் இறந்ததுக்கப்புறம் இங்கே இருந்து அந்த காரியம் முடிகிற வரைக்கும் இங்கே தான் இருந்தாங்க. அதுக்குள்ளே அவர் என்ன பண்ணார், அம்மா வீட்டில் இருக்கிறவங்க ஒரே பிரச்சனை. போனேன், அங்கேயே தங்கிட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பசங்களெல்லாம் எடுத்தாந்து விட்டுட்டு, ஸ்கூல் பையெல்லாம் எடுத்தாந்து போட்டுட்டு, அவங்க ரெண்டு பேரையும் பசங்களோட வீட போட்டுக்கணும் வெளியே. எங்கள் அம்மா வெளியே விட்டுட்டு பூட்டு போட்டு அந்த ஆள் போயிட்டான். எங்கே போனாருன்னு தெரியாது. ஆனால் இவங்க வெளியே நிற்கிறாங்க. ரெண்டு பசங்க வச்சு வெளியே நிற்கிறாங்க. தேவையா அவங்களுக்கு இந்த மாதிரி விட்டுட்டு போயிட்டு அவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்க. அப்புறம் பார்த்தாங்க. அப்புறம் எங்கள் அண்ணன் சின்ன அண்ணன் என்ன பண்ணிட்டான், எங்கள் அக்காவும் போய் என் பெரிய அண்ணன் தான் இறந்துட்டானே, நானும் என்ன பண்ணேன், நானும் நிற்கிறேன். அப்போ நீ வாமா இங்கே இருன்னு சொல்லிட்டு, அப்போ தான்ப்பா எங்கள் குடும்பம் வந்து எங்கள் அண்ணன் இறந்து தான் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அக்கா, நான், தம்பி, தங்கச்சி எல்லாம் ஒரு குடும்பமாக ஒன்றா இருந்த அந்த தருணத்தை மறக்கவே முடியாது. அந்த கடவுளுக்கு 1000 நன்றி சொல்லணும். அப்படியே இருந்தாங்க. இருந்துட்டு அப்போ ஒரு வருஷத்துக்கிட்ட ஆகிப்போச்சு. அம்மா வேலைக்கு போவாங்க, சாப்பாடு இங்கே செய்வேன், அப்பா வீட்டில் தான் செய்வேன். அப்போ தான் வந்து அம்மா வந்து இந்த வத்தி போட்ட ஸ்டவ்வு, அவங்க வீட்டில் வத்தி ஸ்டவ் இப்படி திருப்புற பித்தளை அடுப்பு ஒன்று இருக்கும், சாதா கிருஷ்ணாவில் அடுப்பு வத்தி இப்படி இருக்கும், 2 ஸ்டவ் இருக்கும் அம்மா வீட்டில். சரி, அதெல்லாம் அங்கே பழகிட்டேன் ஸ்டவ்வில் ஆக்கி. இங்கே வந்து அடுப்பில் திருப்பி ஆக்கணுமேன்ட்டு அம்மா என்ன பண்ணாங்க, 2 ஸ்டவ் வாங்கிட்டு வந்தாங்க. இப்படி பம்ப் அடிக்கிறேன் பார்த்தீங்களா. அப்போலாம் பம்ப் அடிக்கிறேன், கிருஷ்ணாவில் ஊற்றிட்டு பம்ப் அடித்து புஷ்ஷுன்னு எரியும். சமையல் வந்து கொஞ்சம் கடகடன்னு ஆகிடணும். கேஸ் மாதிரி தான் நல்லா ப்ளூவாக எரியும். அந்த ஸ்டவ்வை வந்து வாங்கி வந்து கொடுத்தாங்க. கிருஷ்ணாவில் ஊற்றுவாங்க, வாங்கி வந்து ஊற்றி சாப்பாடாக்கி இப்படியே போயின்னு இருந்ததுங்க. ஒரு வருஷம் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, நீ இறந்தவங்க வந்து குறி கேட்டால் என்ன மனநிலையில் இறந்தாங்க, ஆனால் அறியாத பையன், கண்ணி கழியாத பையன் இறந்துருக்குறான், குறி கேட்டினா குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை ஏது என்ன விவரமாக சொல்லுவாங்கன்னு சொல்லி யாரோ சொல்லியிருக்காங்க போலகுது. அம்மா என்ன பண்ணிட்டாங்க, சரி அது வேலூரில் தான் குறி சொல்லுவாங்களாம். அப்போது எங்கள் அக்கா, நான், எந்த குடும்பமே பாருங்களேன், 5 ஒருத்தன் தான் இறந்துட்டான். நாங்கள் 5 பிள்ளைங்க, அந்த பசங்க ஒரு 2, 7, அப்பா, அம்மா, ஆயா எல்லாம் ஒரு 10 பேர்கிட்ட. அப்போ வேலூர் வந்து எப்படித்தமா இருக்குங்களா, காடு மாதிரி இருக்கும் வேலூர். புரியுதுங்களா. இப்போ தற்செயலுக்கு ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னே போனால் சூப்பராக இருக்குது வேலூரை பார்க்கறதுக்கு, அருமையாக இருக்குது. நான் போனது வந்து ஒரு 40 வருஷத்துக்கு மேலே கதை சொல்கிறேன் உங்ககிட்ட, புரியுதுங்களா. அப்புறம் 40 வருஷம் இருக்கும், கன்ஃபார்மாக இருக்கும். அப்புறம் போயிட்டு குறி கேட்க படுத்து கிடந்துட்டா நைட்டு. எல்லாரும் அந்த கண்டுபிடிச்சிட்டோம். அந்த குறி கேட்குற வீடை போய் கோலை பிடிச்ச அந்த மாதிரி முடி, சடைமுடி ஃபுல்லாக முடி வந்திருக்கும். கோவில் ஃபுல்லாக புத்து கோவில்னு வச்சுக்கலாம், புத்து பின்னாடி பாம்பு. ஆனால் என்ன பண்ண படுத்து நைட்டு சிம்லி விளக்கு தான் அங்கே அந்த கிராமத்தில் சிம்லி விளக்கு தான். இப்படியே படுத்துக்கிட்டே இருக்கிறோம். அங்கே அந்த என்ன சொல்லுவாங்க, மூங்கிலில் வந்து பாம்பு பிணைஞ்சுன்னு தொங்கி ஆட்டின்னு கிடக்குது. இப்படி ஆடின்னு கிடக்குது. ஐயோ, கத்தனா தொப்புன்னு கீழே ஊந்துச்சுன்னா எல்லாரும் தூங்குறாங்க. மெல்ல வந்து அம்மா எழுப்புறாங்க. மேலே அப்படியே மெல்ல பாருங்களேன், மேலே ஸ்னேக்கு தொங்கின்னு இருக்குது அப்படின்னு கப்பன்னு இதெல்லாம் வெளியே ஓடி வந்துட்டோம். அப்புறம் அந்த அம்மா அந்த சாமியார் அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் பயப்படாதீங்க, அது குழந்தை, அது பாட்டம் வரும், அது பாட்டம் போய் யாரையும் ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் சாமி உங்கள் மேலே இருக்குது, நீங்கள் பயப்பட மாட்டீங்க, உங்களுக்கு வந்து பழகி போச்சு, எங்களுக்கு ஒரு பயம் தானே அப்படின்ட்டு விடிய உக்காந்துட்டு இருந்தோம். அதாவது பூஜையில் வந்து முதல் ஆளாக போனது நாங்கள். ஆனால் எங்களுக்கு முன்னே யாரோ பணம் கட்டிட்டு இருக்கிறாங்க, அவங்க தான் முதல் பூஜை. அப்புறம் அங்கே அந்த அம்மா சொன்னாங்க, அந்த புத்துக்கெல்லாம் தண்ணி ஊற்றி எல்லாம் அந்த கோவில் மாதிரி இருக்கும், எல்லாம் வந்து கழுவி விடுங்க. அப்புறம் நான் தான் தண்ணி கிணத்துல இறச்சி ஊற்றி எங்கள் அக்கா கிட்ட சொல்லி
அந்த புத்து நிறைஞ்சி ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி விட்டுட்டு உக்காந்துருந்தோம். அப்புறம் என்ன வாங்கி கொடுத்தாங்களோ ஞாபகம் இல்லை, ஆனால் சாப்பிட்ருப்போம். அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம். பூஜை ஆரம்பித்தாங்க. ஒருத்தவங்க பூஜை 2வது பூஜை எங்களுக்கு. அப்போது இறந்தவங்க வந்து எப்படி பேசுகிறாங்க அப்போ தான் நான் பார்த்தேன். நான் எங்கள் எங்கள் அம்மாவோட அம்மா இங்கே உட்காந்துருக்குறாங்க, அம்மா இங்கே, நான் அப்பா எல்லாம் அப்படியே உட்காந்துருக்குறோம். அப்படியே கப்பன்னு பிடிச்சி வலிக்குது. வந்து பாசமுள்ள ஆயாவை தான் ஃபஸ்ட்டு வச்சு, நீ வந்து தான் ரொம்ப என் மேலே பாசமாக இருக்கிற அப்படின்னு சொல்லி ஆயாவை கூப்பிட்டுச்சு. அதுக்கப்புறம் அப்பாவை கூப்பிட்டுச்சு. அப்பா நீங்கள் இன்னும் வந்து கொஞ்ச நாளில் என் கூட வந்துடுவீங்கப்பா, நான் உங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா கேட்டாங்க. அப்பா என்னை கூப்பிட்டுக்க மாட்டியாப்பா, உன்னை பெத்த புள்ள உன்னை வாரி கூத்துட்டேன் உட்காந்து நடத்தாங்க. இல்லைம்மா நீ வர முடியாது, என் கூடலாம் நீ சேர முடியாது, நீ தான் அவச்சொல்லு வாங்கிட்டியே, குடும்பத்தை விட்டு போயிட்டாங்க இல்லைங்களா, நீ அவச்சொல்லு வாங்கிட்டே, நீ என் கூட வர முடியாதுமா. அப்பா இன்னும் கொஞ்ச நாள் தான் இருப்பார். கரெக்டாக டேட்டு மாதம் டைமோடு சொல்லுதுமா. எங்கள் அப்பாவுக்கு சொல்லிச்சு, எங்கள் அக்காவுக்கும் நல்ல மாதிரியாக சொல்லிச்சு. எனக்கு மட்டும் இவளை வந்து கட்டி கொடுக்கலான்னு இருக்கிறான்ப்பா, இப்போ எப்படி அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அவளை இப்போ கட்டி கொடுக்க வேண்டாம், இன்னொரு 3 வருஷம் போய் கல்யாணம் பண்ணி கொடுங்க, புரியுதுங்களா, இப்போ கட்டி கொடுத்தா வாழ்க்கை சரி இருக்காது, அதனால் சின்ன பொண்ணு இப்போ வேண்டாம், நான் வந்து நல்ல மாலையாக நான் எடுத்து தரேன் அவளுக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கும் நல்லதை தான் சொல்லிச்சுப்பா. எல்லாரும் அந்த குறியெல்லாம் கேட்டுக்கிட்டு அவள் வந்து அம்மா சொன்னாங்க, ஒரு இதில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுனுக்கிறாப்பா. அப்போல்லாம் வந்து ஒரு இது மாதிரி போயிட்டு வந்துன்னு இருப்பேன், கேட்டு பார்த்துட்டு சொல்லின்னு இருப்பேன். நடிக்கிறதுக்கு வந்து அப்பாவோட ரிலேஷனில் தங்கவேல் தாத்தா நடிகர். தங்கவேல்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டனால் தங்கவேல் பழைய காலத்து ஆள், எம்ஜிஆர் படத்தில் இருப்பார். அவர் வந்து எங்களுக்கு தாத்தா, எங்கள் அப்பாவுக்கு வந்து சித்தி பையன். அப்போ சொன்னால் அவள் மைண்டு எப்படி போதோ, அவள் வேலைன்னா வேலையில் விடுங்க, வீட்டிலனா வீட்டில் விட்டுருங்க, அவளை யாரும் எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க, அவள் மூளை எப்படி வேலை செய்யுதோ அந்த மாதிரி விட்டுருங்க, அவளை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம். ஆனால் கல்யாணம் இப்போதுக்கு பண்ண வேண்டாம், வாழ்க்கை மாங்கல்யம் இப்போ கட்டி கொடுத்தா போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுவா, வாழாத வந்துடுவா, புருஷனுக்கு எதனா ஒன்று ஆயிரும், அதனால் இப்போதுக்கு வேண்டாம், கல்யாணம் கட்டி கொடுக்க வேண்டாம், இன்னொரு 3 வருஷம் போது நான் நல்லா மாங்கல்யம் தர சொல்லுவோம். அம்மா என்ன பண்ணாங்க, சரி எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம், நல்லா மெட்ராஸ் வந்து சேர்ந்துட்டோம். அப்புறம் அப்பா என்ன பண்ணாங்க, எங்கள் அப்பாவோட சித்தியும் தங்கவேல் தாத்தாவோட அம்மாவும் அக்கா தங்கச்சிங்களாம். அப்போது அவங்க வீட்டு வந்து டி நகர் ராஜபாத ஸ்ட்ரீட்டு. நடிகர் தங்கவேல்னா இப்போ கூட ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கோம். எம்ஜிஆர் படத்தை நிறைய படத்தை நடிச்சிருக்காரு, ஜெமினி கணேசன் படத்தில் நடிச்சிருக்காரு. அவங்க வீட்டுக்கு கூட்டின்னு போனாங்க. கூட்டின்னு போயிட்டு போது அவங்க பொண்ணு நிர்மலா, இன்னொரு பொண்ணு பேர் வளர்மதி. அப்புறம் அவங்க சொன்னாங்க, பாப்பாவை இங்கேயே விட்டுட்டு வந்தால் போங்க, கஷ்டமாக இருந்தால் நாங்களே எங்கள் வீட்டோட வச்சு பார்த்துக்குறோம் அப்படின்னு. அப்பா தாத்தா சொன்னாங்க, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணும்போது தங்கவேல் தாத்தா, இந்த பிள்ளைக்கு என்ன வாய் திருமுடுக்குது, குருவி வாய் மாதிரி இருக்குது, சின்ன உதலாம், எப்படி சாப்பிடுது இந்த பிள்ளை அப்படின்னாரு. சிரித்தேன். அப்புறம் எல்லாருக்கும் சாப்பாடு பொங்கல் அன்னைக்கு, பொங்கல் அன்னைக்கு விஷயம் பெரும்பொங்கல் வந்து பார்த்தீங்களா, அப்போ போனால் தான் அவரை வந்து பார்க்க முடியுமா, மற்ற நேரத்துலலாம் அவரை பார்க்க முடியாது. நிறைய பேருக்கு அன்னதானம் போடுவாங்க வீட்லேயே, ஃபுல்லாக எல்லாருக்கும் சாப்பாடு. சரி எல்லாரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அங்கே சூப்பர் வீடுப்பா, என்னை அன்னைக்கு அங்கேயே விட்டுட்டு வந்திருந்தாங்கன்னா கூட நான் நல்லா இருந்திருப்பேன். எங்கள் அம்மா தான் வானா வந்துரு வா வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டு வந்துட்டாங்க. எங்கே ஒன்றா இருந்துருவேன். அந்த மாதிரி பழகி போச்சு பிள்ளைங்களா. எனக்கு அந்த மாதிரி அம்மா தான் வேணும், அப்பா தான் வேணும், அக்கா தான் வேணும், அந்த பழக்கெல்லாம் கிடையாது. சாப்பாடு கொடுக்குறாங்களா, வேலை செய்ய சொல்கிறாங்களா, தூங்க இடம் இருக்குதா, போதும், அப்படி தான் என் லைஃப் போய் இருந்தது. அதுக்கப்புறம் இட்டுன்னு வந்துட்டாங்க. நடிக்கலாம் வைக்க வேண்டாம், நான் அப்படி ஆசைப்பட்டேன், நம்ம வீட்டில் விட்டுட்டு போங்க, ஷூட்டிங் போகும்போது பாப்பா நான் கூட கூட்டிகிட்டு போகிற பாப்பா வீட்டிலே இருக்கட்டும் சொன்னார் அவங்க தாத்தா. அதோடு அவங்க கேட்கல, சரி கூட்டின்னு வந்துட்டாங்க. வீட்டில் தான் இருந்தோம். அப்புறம் வந்துட்டு அம்மா என்ன சொன்னாங்க, சரி போய் வேலைக்கு போயின்னு பார்க்கலாம், நல்ல வாழ்க்கை வரும்போது வேலைக்கு போயின்னு இருந்தேன். அப்போ இந்த ஒரு இதில் பார்த்தோம், அந்த பேப்பர் பார்ப்பேன் இல்லைங்களா, நான் பேப்பர் பார்க்கும்போது அதில் வந்து ஒரு நாடகத்தில் நடிக்கிறதுக்கு சின்ன பிள்ளைங்க இந்த மாதிரி பிள்ளைங்கள்லாம் தேவைன்னு போட்டுருந்துது. சரின்னு எங்கள் அம்மாவை கூட்டின்னு, ரொம்ப ஆசை பார்த்துக்கோங்க, அந்த நாள்லேயே எனக்கு பசங்களை அம்மாவை கூட்டிக்கின்னு அந்த இடத்துக்கு போனோம். போய் கண்டுபிடிச்சி போயிட்டு அந்த நாடகம் வந்து எடுக்கிற இடம், அந்த ரிகர்சல்லாம் பார்க்குற இடம், அது கண்டுபிடிச்சி போனோன்னு. ஆனால் ஒரு லோக்கல் ஏரியா மாதிரி தான் இருந்தது. போனோம், பார்த்தோம், உட்காந்து பேசணும். அப்போ என்ன சேர்த்துக்கிறாங்க, என்னை பார்த்தோமே நல்லா ஆள் கொஞ்சம் நல்லா பொசு ஆள் துப்பட்டியாக இருக்கிறேன்.
பேச சொன்னாங்க. எல்லாம் பேசணும், நல்லா சுட்டியாக தான் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கினாங்க. சரி போட்டாங்க. அப்படியே போயிட்டு கொஞ்ச நாள், ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு நாடகம் நடிக்க இது பண்ணிட்டேன். அப்படியே வந்து அண்ணா கொடுப்பாங்க. போ அம்மா கூடவே வருவாங்க, ரிஹர்சல் பார்ப்பாங்க, உட்காந்து நடிக்க வைப்பாங்க, ஆக்டிங் பண்ண சொல்லுவாங்க. கண்ணு தெரியாத பிள்ளை மாதிரி நடிச்சிருக்கிறேன். அப்புறம் மனோரமா கேரக்டர் மாதிரி எக்கோ குறி, அவர் பேர் என்ன, சுருளிராஜன் மாதிரி இன்னொரு அண்ணாவும், நான் வந்து மனோரமா மாதிரி ஒரு ஆக்டர் மாதிரி அந்த மடிசாறு கட்டி அந்த மாதிரி ஸ்டேஜில், அதாவது அரங்கத்தில் 2 அரங்கத்தில் நடிச்சிருக்கிறேன். மற்ற 4 நாடகம் வந்து ஸ்டேஜில் நடிச்சிருக்கிறேன். நான் ஒரு நாடகம் ஃபுல்லாக நடித்து முடித்தோன்னா 300 ரூபா கொடுப்பாங்க. டெய்லி 5 ரூபா பேட்டா, சாப்பாடெல்லாம் அங்கேயே போட்டுருவாங்க. அதுக்கு எங்கள் அம்மா கிளம்பி வருவாங்க, கூடவே இருப்பாங்க, பார்ப்பாங்க. ஐயோ நடிக்க வைக்க நாங்கள் நடிக்கிறதெல்லாம் தெரிஞ்சு போச்சு இந்த ஆளுக்கு. எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டார், இதுமாதிரி சுத்தமாக வரமாட்டாளுங்க போல இருக்குதுன்னு வந்து ஆஸ்பத்திரியான வந்து சண்டை போட்டு எங்கள் அம்மாவை எப்படி அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன், அந்த பொண்ணை இட்டு போய் நடிக்க விட்ட, வேறு மாதிரி பேச்சில் வேறு மாதிரி லைனில் விட பார்க்குற, அப்படி இப்படின்னு ஒரே சண்டை போட்டு தான் என்ன பண்ணிட்டாங்க. சரி 6 நாடகம் நடிச்சிட்டேம்மா. எப்படின்னா ஒரு 1.5 வருஷம் எங்கள் அண்ணம்மா சேர்த்து 1 வருஷம் 1.5 வருஷம் 2 வருஷத்துக்குள்ளே 6 நாடகம் நடிச்சிட்டேன். அப்படியே விட்டுருந்தாலும் சினிமா டிவி சீரியலுக்கு கூப்பிட்டுருந்தாங்கப்பா. டிவி சீரியலில் கூப்பிடும்போது தான் இவர் வந்து அதெல்லாம் போகக்கூடாது அப்படி இப்படி ஒரே சண்டை. எங்கள் அப்பா பேச்சு கூட நான் கேட்கலங்க, அந்த ஆளுக்கு அப்படி பயப்படுவோங்க நான். அப்புறம் போயிட்டு நடிக்க அதோடு விட்டுட்டேன். என் கூட நடித்த பொண்ணு இன்றைக்கி அது கிளவி மாதிரி தான் இருக்குது. நான் அக்கான்னு கூப்பிடுவேன். கமலா காமேஷ் தெரியுங்களா, சம்சார மிஸ்ஸா இருக்காங்களே, அவங்க கூட ஒரு நாடகம் பண்ணியிருக்கிறேன். நான் அவங்கள அக்கான்னு தான் கூப்பிட்டுருக்குறேன். அந்த நாள்லேயே ஸ்டேஜில் நடிச்சிருக்கிறோம். சும்மா சின்ன கேரக்டர், இந்த காமெடி சீன் வரும்போது 2 வாதை விடுவாங்க. அது மாதிரி நடிச்சிருக்கிறேன். நான் பொய் சொல்ல உண்மை. அது சர்டிஃபிகேட் கூட கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அம்மா கிட்ட இருந்தது, அதெல்லாம் இப்போ இருந்திருக்காது. அதெல்லாம் நடிச்சு முடிச்சா அது அப்படியே வேலை போயிட்டே இருந்தது பிள்ளைங்களா. 6 நாடகம் நடிச்சு முடிச்சோம். அப்புறம் இவர் வந்தார், சண்டை போட்டார், வந்து வான்னு கூட்டின்னு வந்துட்டார். திருப்பியும் அம்மாவை என்ன தங்கச்சி எங்கே அவர் தனியாக அந்த வீடு பூட்டியே கந்தது பாருங்க, வாடகை கொடுத்துன்னு பூட்டியே கந்து அந்த வீடை காலி பண்ணி இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு அங்கே கூட்டின்னு வந்துட்டார். கூட்டின்னு வந்து வச்சுட்டு நீ வேலைக்கு போகிறது இஷ்டம், வீட்டு வேலையை பார்த்து வீட்டில் இருன்னு. எனக்கு வீட்டில் இருந்த காசு நல்லா சம்பாதிச்சு கொடுத்துட்டோம். அம்மாவுக்கு பழக்கம் ஆகி போச்சா. அம்மா என்ன பண்ணாங்க, வேலைக்கு போய் எங்கன்னா போன்னு சொல்லிட்டு டியூட்டிக்கு போயிட்டாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது மறுநாள் நான் என்ன பண்ணேன், ஒரு கம்பெனியில் அப்படி போயிட்டே இருந்தேன். எந்தெந்த எங்கன்னா போய் எங்கள் வேலை இருக்குதுங்களா, எதனா வேலை கிடைக்குமா இப்படியே கேட்போங்க. எனக்கு வீட்டில் இருந்தால் மென்டல் டார்ச்சர் மாதிரி இருக்கும். எதனா வேலை இருந்தால் கொடுங்களேன், கம்பெனி கடையாக ஏறுவேன். எந்தெந்த கடை ஃபேன்சி ஸ்டோரில் போனால் எதனா ஹெல்ப்பிங் வேலை இருந்தால் கொடுங்கன்னு கேட்பேன். லாண்ட்ரி தொழில் தெரியும், அப்புறம் துணி கடை தெரியும், எல்லாத்துலேயும் கேட்பேன். அப்படி கேட்டும்போது ஒரு எலக்ட்ரிக் கரண்ட்டு இதெல்லாம் செய்கிற இடம். எப்படின்னா அப்போல்லாம் வந்து ஆஃப் ஆன் இப்படி பண்ணுவாங்க தெரியுங்களா, இந்த மோட்டார் பாக்ஸ் ஆஃப் பண்ணுவாங்களே, அது வந்து பர்ஃபெக்ட் கேபிள்ஸ். அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணேன்ப்பா. ஃபஸ்ட்டு 4 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு. புரியுதுங்களா, 4 ரூபா சம்பளம். அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ணேன். அதுலேயே வந்து நான் ஒரு 4 வருஷம் கல்யாணம் அந்த கம்பெனியில் கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த கம்பெனியில் வேலை செஞ்சேன். அந்த கதையை மீதி கதையை நாளைக்கு நான் சொல்கிறேன். மீண்டும் இந்த அம்மாவோட இது பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பார்த்துட்டு மேற்கொண்டு சொல்லுங்க நான் பேசுகிறேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகள்லாம் இருக்குது அம்மாவோட கஷ்டப்பட்டதெல்லாம். ஓகே சரிம்மா, பாய். மீண்டும் ஒரு நல்ல வாய்ஸ் வீடியோவில் சந்திக்கலாம். பாய், டேக் கேர், லவ் யூ டு ஆல். பாய் செல்லங்களா.